குடிநீருக்கான மக்களின் தவிப்பு பல்வேறு இடங்களிலும் போராட்டங்களாக வெடித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றும் பல்வேறு இடங்களில் காலி குடங்களோடு பெண்கள் போராட்டங்களை முன்னெடுத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி குடங்களுடன் மது பாட்டில்களை மாலையாக அணிந்தவாறு அவர்கள் முழக்கமிட்டனர். தனியார் குடிநீர் தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைவதாக கூறி வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் செயல்படும் 3 தனியார் குடிநீர் தொழிற்சாலைகளை மூட வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். எங்கள் ஊரில் தண்ணீர் நிறைய கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இந்த தண்ணி பேட்டை மூணு எங்களுக்கு பஞ்சம் நீங்குமே தவிர அது மாதிரி பஞ்சமே நீங்காது. எங்களுக்கு இந்த தண்ணி பேட்டை இப்போ அங்கே தானே பிடிஓ ஆஃபீஸன் வர தாலுக்கா ஆஃபீஸன் வர சொல்லிட்டு ஒரு அதிகாரிக்கும் வந்து யாயினாலும் கண்டுக்கவே இல்லை. நிறைய எங்களை கடந்த 6 மாதங்களாக தண்ணீர் வரவில்லை என்று கூறி தஞ்சை மாவட்டம் முன்னையம்பட்டி கிராம மக்கள் காலி குடங்களுடன் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் குடிநீர் வழங்க உறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. கலெக்டர் ஆபீஸுக்கும் பிடிஓ ஆபீஸுக்கும் மனு கொடுத்தோம். அவங்க இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் முந்தா நாள் கூட போய் நேரில் கூட சப் கலெக்டர்கிட்ட நாங்கள் பேசினோம். உங்களுக்கு நாளைக்கே வர்றோம் அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் எங்களுக்கு எந்த தகவலும் வரல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சித்திரம்பட்டி கிராமத்திற்கு தண்ணீர் வருவதை தடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். இதேபோல் கரூர், ஒத்தையூர் மற்றும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியிலும் காலி குடங்களுடன் பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.